ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் 10 மாதங்கள் நம்மை சுமந்து தாங்கி ஏந்தி தப்புவித்து அவருடைய கிருபையினால் அன்பினால் அரவணைத்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை வந்தது நம்முடைய பலனாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமமும் அல்ல, இது தேவனுடைய கிருபை, அன்பு, தயவு, இரக்கம். ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறது போல, என்னிலே மென்மையாக பெருமையாக சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, எல்லாம் எனக்குள்ளாக இருக்கிற என் ஆண்டவர் செய்கிற செயலாய் இருக்கிறபடியினால் இந்த 11வது மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 41 வசனம் 15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 11வது மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறது என்னவென்றால், அவர் இந்த உலகத்தில் நமக்கு வருகிற போராட்டங்களிலும் சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற தீங்குகளிலும் அவனுடைய எல்லா விதமான செயல்களிலும் எதிர்த்து நிற்கும்படியாக, அதை முறியடிக்கும்படியாக கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறார். புதிதும் புதிய கூர்மையான எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் எடுத்தாலும் அதில் சீக்கிரமாக அந்த வேலை முடியும். ஏன்னா அது புதியதாக இருக்கிறது. அதில் ஷார்ப்னஸ் ஆகட்டும், அதில் இருக்க கூர்மைத்தனமாகட்டும் ரொம்ப கூர்மையாக இருக்கும், சீக்கிரமாக அறுத்து விடும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 10 மாதங்கள் பிசாசு உங்களுக்கு சொல்லி வந்திருக்கலாம், இந்த 10 மாதம் ஆண்டவர் உனக்கு உதவி செய்யலை, இந்த 11 மாதம் ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறான்னு நம்புகிறாயான்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ 10 மாதத்தில் நீ பழைய பழுது போன ஒரு எந்திரமாக இருக்கலாம், ஆனால் 11வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை புதிய கூர்மையுமான பற்களை உனக்கு கொடுத்து ஆண்டவர் தம்முடைய எந்திரமாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 10 மாதங்கள் நடந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள். புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, மிதிக்கிறது மாத்திரம் அல்ல, நொறுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய போராட்டங்கள் பெரிய மலைகளைப் போல இருக்கலாம், உன்னுடைய சோர்வுகள் கண்ணீர்கள் பெரும் மலையைப் போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த மலைகளை தேவனுடைய பலத்தினால் நொறுக்க முடியும். தேவன் உன்னோடு கூட இருக்கும்போது நீ அதை நொறுக்க முடியும். குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னவென்றால், இந்த 11வது மாதத்தில் தேவன் நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார், புதிய எந்திரமாக மாற்றியிருக்கிறார். எப்படிப்பட்ட எந்திரம்? கூர்மையான, தேவனுடைய வார்த்தையில் நல்ல தெளிவுள்ளவர்களாய், தேவனிடத்தில் ஜெபிக்கிற நல்ல வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் எந்திரமாய் தேவன் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்கும் பொழுது கண்மலையை, பெரிய மலைகளை நாம் அதை நசுக்கி நொறுக்கி முறியடிக்கும்படியாய் தேவன் நமக்கு பலன் தர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் இந்த மாதத்தை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார், உங்களை உருமாற்றியிருக்கிறார், அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை படைத்திருக்கிறார். அதனால் பலத்தோடு கூட போங்க, உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க. என ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக, ஆண்டவருடைய தயவுக்காக, ஆண்டவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை பலப்படுத்தி சுகத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து பாதுகாத்து சாத்தானுடைய எல்லா சதிகள் திட்டங்களுக்கு விலக்கி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை பதித்து வைத்து நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, இந்த 11வது மாதத்தை உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையில் நீர் எங்களுக்கு உறுதியாய் சொன்னது போல புதிய கூர்மையும் உள்ள பற்களுடைய எந்திரமாய் எங்களை மாற்றியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா, எங்களை
தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நீ தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி சுவாமி. பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா சதிகளையும் அவனுடைய திட்டங்களையும் முறியடிக்கும்படியாய் தேவநீர் வாக்கு பண்ணினது போல மலைகளை நொறுக்குவா என்று சொன்னது போல ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் சுவாமி நீர் எங்களுக்கு பலனை தந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலைகளையும் நொறுக்கும்படியாய் தேவநீர் வாசல்களை ஏற்படுத்துங்க, உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை பலப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை உமக்கு முன்பாய் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தேவநீர் தங்கி இருக்கணும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல் தங்கி இருக்கட்டும், உம்முடைய கரங்கள் தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இதுவரை தங்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை குறித்து சோர்வடையாதபடிக்கு, ஒருவேளை தாங்கள் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் இருந்தால் அதன் மூலமாய் சோர்வடைந்து கண்ணீரும் துக்கத்திலும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே தேவன் புதிய வாசல்களும் பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தியிருக்கிறீங்க. நன்றி சுவாமி. நீர் அவர்களை புதிய எந்திரமாய் மாற்றிருக்கிறீங்க. நன்றி சுவாமி. மலைகளை நொறுக்கும்படியாக கால்களை பலப்படுத்தியிருக்கிறீங்க. நன்றி சுவாமி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனை தருகிற தேவனாய் இருக்கணும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இருங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் கொடுங்க சுவாமி. மற்ற பிள்ளைகளைப் போலல்ல, தேவ பிள்ளைகளாய் சாட்சி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. தங்களுடைய ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் அதை பார்க்கிலும் தேவ பயத்திலும் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. இந்த மாதம் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா செயல்கள் திட்டங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்காய் கொண்டு வருகிற எதிர்ப்புகள், ஆண்டவரை கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே முறியடித்து போடுகிறோம். அவைகள் ஒன்றுமே வாக்கிய ஆகாமல் போகட்டும். உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும் சுவாமி. உன் பிசாசானவனை எதிர்த்து நிற்கும்படியாய் பலனை கொடுங்க சுவாமி. வேதத்தில் வாசிக்கிறது போல எதிர்த்து நின்றால் பிசாசு ஓடுவான் சுவாமி. அப்படி நாங்கள் எதிர்த்து நிற்க நீர் எங்களுக்கு கால்களுக்கு பலனை கொடுங்க, மாற்றுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துள்ள ஒவ்வொரு தேவைகளும் தேவன் தாமே சந்திக்கணும், குறைவின்றி தேவன் நீங்கள் சந்திக்கணும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுத்து பலப்படுத்துங்க. மாதத்தை முழுமையாகவும் கருத்தில் தருகிறோம். தொடர்ந்து தேவனை பிடித்துக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ பிளஸட் மந்த். தொடர்ந்து ஆண்டவரை பிடித்துக்கொள்ளுங்க. கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் நீங்கள் இருக்கிறீங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க. பிசாசு உங்களை தொட நினைச்சானா வெட்டுப்பட்டு தான் போவான். அதனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பலத்தோடு கூட இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உத்தியோகத்தின் இடத்திலும் தேவன் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். God bless you. Amen.